நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லணும்னா, முதல்ல பெண் கருவாக இருக்கும்போது என்ன நிலையில் இருக்கிறோன்றது நான் சொல்கிறேன். முதல்ல பெண் கருவுன்னு கண்டுபிடிச்சா அழிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதை அழிக்கக்கூடாதுன்றது சட்டம் வந்த பிறகு கொஞ்சம் நிலை மாறி பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்தது சிறுமிகளாக இருக்கக்கூடிய நிலையில் பார்த்திங்கன்னா, ஒரு சுதந்திரமான ஒரு குழந்தைகள் தெருவில் போய் சுதந்திரமாக விளையாடக்கூடிய ஒரு நிலையில் கூட இப்போ இல்லை. நிறைய விஷயங்கள் தவறாக நடந்து கொண்டே இருக்குது. பெற்றவர்களிடமே பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. வீட்டை விட்டு வெளியில் வந்தால் விளையாடக்கூடிய இடத்துல கூட அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அடுத்து பள்ளிக்கு சென்று படிக்கும்பொழுது அங்கேயும் அவங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுகிறது. சரி, அதை விட்டு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய பருவ காலத்தில் வரும்போது பல இடங்களில் அவங்க கற்பழிப்பு சம்பவங்கள்லாம் மாட்டிக்கிட்டு அவதிப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோமே தவிர, காந்தியடிகள் சொன்ன மாதிரி முழு சுதந்திரம் பெண்களுக்கு கிடைச்சி முழுமையாக அவங்க ஒரு சுதந்திர பறவைகளாக நடமாடக்கூடிய அளவுக்கு இன்னும் அந்த நிலை உயரலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது திருமணம்னு ஒன்று இருக்குது, கட்டம் வருது. அந்த திருமணத்தில் அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் ஏற்பாடு செய்த திருமணமாக இருந்தாலும் சரி, அமைகின்ற கணவன் நல்ல முறையில் அமைஞ்சாலும் அவங்க வாழ்க்கை நல்லபடியாக போகுமே தவிர, மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய விவாகரத்துகள் அதிகமாகிட்டே இருக்குது. பொறுமையும் பெண்களுக்கு குறைவாக இருக்குது. பெண்களும் ஒரு சகிப்புத்தன்மை பொறுமையெல்லாம் இப்போ இழந்துட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு நிலைமை தான் வருது. அந்த அளவுக்கு பெண்களை எப்படின்னா, அவங்க அந்தந்த நிலையில் என்ன அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணுமோ, ஒரு அன்பு காட்டணுமோ, பாசத்தை கொடுக்கணுமோ, அது அந்தந்த பருவத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை கொடுப்பவர்கள் சரியான முறையில் கொடுத்தாங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை அமையும்ன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ 33% இடஒதுக்கீடுன்னு சொன்னாங்களே தவிர இன்னும் அதை அமல்படுத்தவே இல்லை. அதே போல் எல்லா இடத்துலையும் அரசியலில் கூட பெண்கள் நுழையிறாங்க. ஆனாலும் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் சரியான முறையில் அமையதில்லை. அதனால் பெண்களுடைய தரம் நல்லா உயர்ந்து போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. முன்னை விட அவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் நம்ம சொல்லணுமே தவிர, பெண்களினுடைய நிலைமை அந்த சராசரி நிலையில் அப்படி தான் காலகட்டத்துக்கு ஏற்றா போல போய்க்குமே தவிர, மற்றபடி ஒரு அப்படியே பெண்கள் நிலை உடனே மாறி போச்சு அவங்க நிலைமை அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஏதோ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டு வருகிறது என்று தான் நம்ம சொல்லணும். பெண்கள் நினச்ச அவங்கவுங்க பாதுகாப்பை அவங்கவுங்க தான் ஏற்படுத்திக்கணும். பெண்கள் முக்கியமாக குழந்தை பருவம்னா பெற்றோருடைய கடமையாக அவங்க குமர பருவம்னு சொன்னால் அவங்களே தான் காப்பாற்றிக்கணும். இன்றைக்கி வரக்கூடிய இந்த செல்ஃபோனு, இந்த தொடர்பு தொலைக்காட்சி, இந்த மாதிரி தொடர்புகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்க அது நிஜ வாழ்க்கைக்கு அது ரொம்ப ஒத்து வருன்ற மாதிரி ஏமாந்து போயிடுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் அந்த துறை வேறு, தொலைபேசி அந்த ஊடகங்கள்ன்றது வேறு, உண்மையான வாழ்க்கைன்றது வேறுன்றத வித்தியாசத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்த. ஊடகங்களில் வர்றதெல்லாம் உண்மையான சம்பவங்கள்லாம் நினச்சி ஏமாற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் பெண்களுடைய பாதுகாப்புன்றது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பெற்றோருடைய கடமை. அதுக்கப்புறம் அவங்களே பாதுகாத்துக்கணும். அடுத்தது கணவன், குடும்பம் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பில் இருந்தாங்கன்னா தான் அவங்க வாழ்க்கை தரம் நன்றாகும். பரம்பரையாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் நமக்கு போதிய வசதி இல்லைன்னா நமக்கு இப்போ இருக்கக்கூடிய நமக்கும் நம்ம பின்னால் வரக்கூடிய பரம்பரைக்கும் தகுந்த மாதிரி ஒரு புது வீடு கட்டி வசதி வாய்ப்புகளை தேடிக்கிறது இல்லையா? அதுபோல் பழைய மருத்துவமனையில் எல்லா வசதிகள் இருந்தாலும் அதை விட நல்ல வித்தியாசமான தனி பிரிவுகளை உடைய
காற்றோட்ட வசதி உள்ள சுகாதாரமான ஒரு பெரிய மருத்துவமனை அமைக்கிறது பொதுமக்களுடைய நன்மைக்காகத்தானே தவிர மற்றபடி இதில் ஒன்றும் வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கெல்லாம் கிடையாது. விரிவுபடுத்துதுன்றது எல்லாருக்குமே நல்லது, பொதுமக்களுக்கும் நல்லது, வேலை செய்கின்ற மருத்துவர்களுக்கும் நல்லது, அந்த ஊருக்கே ஒரு பெரிய நன்மை தானே. அதனால் அது விரிவுபடுத்துன்றது இயற்கையான ஒன்று. விரிவுபடுத்துகிறோன்னா நம்ம முன்னேறுறோம்னு அர்த்தம் இல்லையா? ஒரு மருத்துவமனை விரிவுபடுத்துகிறோன்னா அந்த துறையில் இன்னும் கொஞ்சம் முன்னேறுறோம், அடுத்த படிக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு அர்த்தம். என்ன தவம் யான் செய்தேன் என் தாயே, நீ அவதரித்த